சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து 25 பயணிகளுடன் கள்ளக்குறிச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து படாலம் அருகே முன்னால் சென்ற வேன் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் இந்த விபத்து குறித்து படாலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை SBI வங்கியில் 116 கிராம் அளவுள்ள போலி நகைகளை அடகு வைத்து பணம் பெற முயற்சித்த 2 பெண்கள் உட்பட 3 காவல்துறையினர் கைது செய்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் 3 தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ராகிங் கொடுமை நடப்பதாக எழுந்த புகாரை அடுத்து ராகிங் கமிட்டியால் மாணவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் ராகிங் சம்பவத்தை மூடி மறைக்க முயற்சி செய்வதாகவும் புகார் எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பெண் SI விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகியால் தாக்கப்பட்டதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து மாவட்ட காவல்துறையின் சார்பில் விரிவான விசாரணை நடத்தப்பட்டது. தொடர்ந்து காவல் நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி தாக்குதலில் ஈடுபடவில்லை என்றும் வேண்டுமென்று தன்னை கத்தியால் தாக்கியதாக பொய் புகார் அளித்து சார்பு ஆய்வாளர் மருத்துவமனையில் சேர்ந்துள்ளதாகவும் காவல்துறையின் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் 2வது வார்டில் உள்ள பழைய வானொலி நிலைய ஒளிபரப்பும் கட்டிடத்தை புதுப்பித்து பகுதி நேர நியாய விலை கடையாக புனரமைக்கப்பட்ட நிலையில் இதனை பேரூராட்சி தலைவர் தனலட்சுமி, அவிநாசி தாசில்தார் சந்திரசேகர் ஆகியோர் தலைமையில் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக துணை ஆட்சியர், மண்டல மேலாளர், மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வனப்பகுதியில் பற்றி எறிந்த காட்டு தீயை கட்டுப்படுத்த கூறி வனத்துறையினர் பழங்குடியின மலைவாழ் மக்களிடம் கேட்டுக் கொண்டனர். இந்நிலையில் வனத்துறையினர் காட்டுத்தீயை அணைத்த பழங்குடியின மலைவாழ் மக்கள் மீது வனப்பகுதியில் தீ வைத்ததாக கூறி வழக்கு பதிவு செய்துள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் அள்ளிநகரம் அருகே பரமசிவம் என்பவர் தனது மனைவியுடன் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்ததாக கூறி திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த நாகராஜன் உள்ளிட்ட 3 பேர் பரமசிவம் மற்றும் அவரது மனைவி மகேஸ்வரியை ஓட விரட்டி கத்தியால் குத்தியுள்ளனர். இதில் பரமசிவம் உயிரிழந்த நிலையில் 3 கைது செய்த போலீசார் இவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். தொடர்ந்து கத்தியால் குத்தி கொலை செய்த வழக்கில் தந்தை, மகன் மற்றும் உறவினர் என 3 ஆயுள் தண்டனையை விதித்து தேனி மகளிர் விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. திருவண்ணாமலை அடுத்த புனல்காடு கிராமம் மூலக்குன்று மலை அடிவாரத்தில் மலையை அழித்து கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் புனல்காடு மலைப்பகுதிகளில் மலையை குடைந்து மண் அள்ளிய நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள தனியார் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 5 பேர் திருச்சி மகளிர் நீதிமன்றம் நீதிபதி ஸ்ரீவத்சன் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி மாராட்சி, சுதா, செலியன் மற்றும் ஜெயலட்சுமி ஆகிய 4 பேர் பெரம்பலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட வேண்டும் என்கிற அடிப்படையில் நிபந்தனை ஜாமீன் வழங்கினார். வழக்கின் முதல் குற்றவாளியான வசந்தகுமாருக்கு வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அரசு ஊழியர் சங்கத்தின் CBS ஒழிப்பு இயக்கம் சார்பாக திமுகவின் தேர்தல் வாக்குறுதிப்படி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தவும், பணிக்கொடை, குடும்ப ஓய்வூதியம் வழங்கிட வலியுறுத்தி மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் பயங்கர காட்டு தீ ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் அரிய வகை மரங்கள், மூலிகைகள் தீயில் எரிந்த நிலையில் காட்டு தீயின் தாக்கம் குடியிருப்பு பகுதிக்குள் வந்துவிடுமோ என அப்பகுதி மக்கள் அச்சத்திற்கு தள்ளப்பட்டனர்.
திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகர் அருகே 16 வயதுடைய பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக சஞ்சய் என்ற இளைஞரை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதேபோல் ஊத்துக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய பள்ளி சிறுமிக்கு பாலாஜி என்பவர் பாலியல் தொல்லை அளித்ததாக சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரையில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களை கைவிலங்கு போட்டு துன்பப்படுத்தி இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டு வருவதை கண்டித்து விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க 9.9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டும் பணிக்கான பூமி பூஜையை வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பங்கேற்று பணியினை தொடக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தென்பெண்ணை ஆற்றில் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஒரு தடுப்பணை ஒரு 9 கோடி மதிப்பீட்டில் இப்போது கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் தடுப்பணை கிட்டத்தட்ட 10 கோடி அளவிற்கு தடுப்பணை கட்டுகின்ற பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. கடந்த மாதத்துக்கு முன்பு ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தின் திடீர் மழையினால் திடீர் ஏற்பட்ட பாதிப்பு அதனுடைய உடனடி நிவாரணமாக இப்போது அடிக்கல் நாட்டுகின்ற பணி இப்போது 10 கோடி மதிப்பீட்டில் கட்டு அந்த தடுப்பணை சுவர் தடுப்பு இந்த காங்கிரீட் சுவர் கட்டப்படுவதற்கு 2100 மீட்டர் அளவுக்கு நீளமுள்ள ஒரு பக்க சுவர் கட்டுகின்ற பணி அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் தமிழக அரசு தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களை மளிகை கடையில் வைத்து விற்பனை செய்து வந்த மளிகை கடை உரிமையாளர் கேசல் ராம் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்து 38 கிலோ குட்கா புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் கட்டுப்பாட்டை இழந்த ரோடு ரோலர் வண்டி மோதியதில் கூலி தொழிலாளி சக்தி என்பவர் படுகாயமடைந்து கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இந்த விபத்து குறித்து பண்ருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தனியாக வீட்டில் இருந்த மூதாட்டியிடம் பிசியோதெரபிஸ்ட் என கூறி 13 சவரன் தங்க நகைகளை திருடிய ரகுராமன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் இருந்து வளையல்கள், மோதிரம், சங்கிலி உள்ளிட்ட திருடிய 13 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்து ரகுராமனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.